ஆஸ்திரேலியாவிலே இரண்டாவது மிகப்பெரிய ரிச்சஸ்ட் கோல்டு மைன் வந்து இந்த பெண்டிகோ தாங்க. கோல்டு பார்த்தாச்சப்பா. ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு 5500 கோல்டு மைன்ஸ் இருக்குங்க. ஆஸ்திரேலியா தங்கச்சுரங்கத்தில் இந்தி இருக்குது. டாய்லெட் கீழே கிடையாது. ஸோ இதை தான் டாய்லெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1000 கிலோவில் 10 கிராம் தங்கம் தான் கிடைக்குமா? இங்கே பாருங்க, உள்ளுக்குள்ளே தங்கம் இருக்குதுங்க. ஓகே, ட்ரெயின் ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல. ரைட்டே கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. பஸ் ஃப்ரீயாகவே விட்டாங்கன்னு பார்த்துக்குங்க. இது எங்கேயாவது நடக்குமா? அடிலைட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அடிலைட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். ஃபைனலாக நடந்து வந்தாச்சுங்க. இந்த சென்ட்ரல் தொபாரா கோல்ட் மைன் ஒரு பழங்கால 19ஆம் நூற்றாண்டு தங்கச்சுரங்கம் பாருங்கள். எல்லாம் அந்த பழங்கால இதெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க, மியூசியம் மாதிரி. வந்துட்டோம். சென்ட்ரல் தொபாரா கோல்ட் மைனிங் கம்பெனி என்எல். என்எல்னா தெரியலையே. நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒர்க் பண்ணுறவங்களாம் இங்கே வச்சுருப்பாங்களாட்ருக்கு. வாங்க உள்ளே என்ட்ரு ஆகிறான். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒர்க் ஆகிறதுல நினைக்கிறேன். இது வந்து எப்படியெல்லாம் வந்து அப்போ வந்து சுரங்கங்கள்லாம் வந்து வெட்டி தங்கம் எடுத்தாங்கங்கிறது ஒரு டெமோ மாதிரி காட்டுவாங்க. நம்ம கீழே அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் வரைக்கும் போய் பார்க்க முடியுங்க, ஒரு டூர் மாதிரி. வாங்க. ட்ராம் ஸ்டாப், கேட்ச் யுவர் விண்டேஜ் டாக்கிங் ட்ராம் ஹியர். இன் டூர்ஸ் இருக்கா? மக்கள் சில பேர் இருக்காங்க, ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உள்ளே வந்தாச்சுங்க. வெல்கம் டு சென்ட்ரல் தொபாரா கோல்டு மைன். இதான் என்ட்ரி. அபவ் கிரவுண்ட்னா $8 தாங்க. இங்கே மேலே மட்டும் அப்படியே பார்த்துட்டு போகிறதா இருந்தால். மைன் எக்ஸ்பீரியன்ஸ் கீழே போய் பார்க்கணுன்னா $40. நான் சொன்ன மாதிரி எங்கே இருக்கு பாருங்கள். அதுக்கு வந்து 75 மினிட்ஸ் டூரு வந்து $40. ஹலோ, ஐம் ஃபைன். ஐம் குமார், யூடியூபர், ட்ராவல் பிளாகர் ஃப்ரம் இந்தியா. ஸோ ஐ வுட் லைக் டு டூ தட் mine experience too. Sure. Yep, we have one tour left today. Okay, what time? 3 o'clock the tour begins. Okay, perfect time. 2:45. Yeah. Hope I'm allowed to take video. Absolutely. Thank you. Absolutely. Yeah. So just for yourself, sir? Yeah. Yeah, perfect. On the All right, I've got a couple of things here for you. Yeah. Wristband for you, sir. This is to let the tour operator know that you're booked in for the 3 o'clock session today. Yeah. The tour will start at 3 o'clock sharp. Okay. If you want to go through there, it will take you to the surface of the mine where you can have a little explore. Okay. You have around about 10 minutes to spare. Okay. But as long as we're back in the foyer at about 2 to 3, your guide will meet you there and you're ready for your adventure. Yeah. Thank you. There we go. Thank you so much. And just an information, a query. Yep. Do still gold is being extracted now or Not this gold anymore. It's a dormant mine, so no more mining in the mine here. Okay. We do have the Fosterville gold mine about 25 minutes out of town. That's Okay. a large gold mine. It's Yeah. producing Okay. a lot of gold. But they won't allow tourists there. Yeah. Not allowed to do it here, unfortunately. Yeah. Thank you. My pleasure. பார்த்தீங்களா, இப்போயும் தங்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே கிடையாது, இன்னொரு தங்க வயலில். பட் அங்கே வந்து கமர்ஷியலாக போயிட்டுருக்கு. நம்மளை மாதிரி டூரிஸ்ட்லாம் உள்ள விட மாட்டாங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க, சுரண்டி வலிச்சிட்டாங்க. ஸோ எப்படியெல்லாம் பண்ணாங்கிறத நம்ம காட்டுவாங்க. ஸோ இது வந்து டூரிஸ்ட்டுக்காகவே நம்மளால் பார்க்க முடியும். அவ்வளோதான். போகலாமா? வாங்க. உள்ளே போனால் டாய்லெட்லாம் கிடையாது. ஸோ தயவுசெய்து கிளம்புறதுக்கு முன்னாடி டாய்லெட் போயிருங்கன்னு சொன்னார். ஸோ இங்கே நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ 1.25 மணி நேரம் நிறைய தகவல்களோட சூப்பராக தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி வந்து உலகம் ஃபுல்லாக இருந்து வந்து இந்த தங்க சுரங்க மைனஸ் சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்க உலகம் ஃபுல்லாக வந்து எல்லாம் வெட்டி எடுத்து எல்லாம் வந்து எடுத்து ஏற்றுமதி பண்ணாங்க தங்கங்கிறத அழகாக பார்த்துடலாம். 5500 கோல்டு மைன்ஸ் இருக்குங்க. சான்ஸே இல்லை. இந்த பெண்டிகோ டவுனில் மட்டும் அவ்வளோ தங்கம் கிடச்சிருக்கு. வேர்ல்ட்லி ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கோல்டில் ரிச்சஸ்ட் ஏரியா இது பெண்டிகோ. 5500 தங்க சுரங்கங்கள் இருந்திருக்கு. அதில் ஒன்று தான் சென்ட்ரல் டெபோரா. பட் எடுத்து முடிச்சிட்டாங்க. இங்கே இப்போ எடுத்துறதில்ல, கமர்ஷியலாக எடுக்கிறதில்ல. பட் இவர் சொன்னார் பார்த்தீங்களா, இன்னொரு 25 நிமிஷத்தில் வேறு ஒரு கோல்டு மைன் இருக்குது, அங்கே இன்னும் லைவாக எடுத்துகிட்ருக்காங்க.
14 டிகிரி இருக்குமாம்மா உள்ளே, ஜாக்கெட் போட்டுக்க சொல்கிறாங்க. ஆல்கஹால் எடுத்துருந்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னாங்க. பேக் வைக்கணும் கொடுக்க சொல்லிட்டாங்க. நான் பேக் கொடுத்துட்டேன். அவங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் வைக்க சொல்லிட்டாங்க. கீழே போகிறதுனால மேபி தலைவலி வரலாம், மூச்சடைக்கிறது கொஞ்சம் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும் இதெல்லாம். அதனால் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைனா உடனே சொல்லிடுங்கிறாங்க. கூப்பிட்டாங்க. என்ட்ரமை இன்டோர். ஹலோ. ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. மினிமம் 2 பேர் இருந்தாலே பண்ணுறாங்க. மொத்தமாக 4-5 பேர் இருக்கோம். அதை பற்றின தகவல்கள்லாம் பல்வேறு லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம்னா ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதை பற்றின ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சத்தியம் எதிர்பார்க்கல. ஆஸ்திரேலியா தங்கச்சுரங்கத்தில் ஹிந்தி இருக்குது. நமக்கு இது புரியாது, அதெல்லாம் வேண்டாம். நம்ம இங்கிலீஷ் எடுத்துப்போம். சைனீஸ் இருக்குது, ஜாப்பனீஸ் இருக்குது, ஸ்பானிஷ் இருக்குது. அந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கலாமா? ரொம்ப சத்தமாக பேச முடியாது, மற்றவங்களும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே சமயம் லைவாக ரெக்கார்ட் பண்ணோம். இவ்வளவு சவால் இருக்குது நமக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டாங்க. அப்படியே அந்த காலத்துக்கே போகிறோம். எப்படி வந்து இந்த எலிவேட்டர் மூலிமா வந்து கீழே போய் அண்டர் கிரவுண்டு நிலத்துக்கடியில் போய் எப்படி வந்து தங்கம் எடுத்தாங்க, அந்த தங்கம் எடுக்கிறவங்களோட அந்த சுரங்க வேலையாளர் மக்களோட வந்து வாழ்க்கை எப்படி இருந்தது, இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோங்க. ஒரு ரியல் தங்க சுரங்கம், அதில் எப்படி வந்து தங்கம் எடுத்தாங்க. Well, Bendigo is an important city when it comes to the gold rush in Australia. I mean, most people think of Ballarat when you think of the gold rush, Breaker Stockade, that's a big part of Australian history. Bendigo is more important in many ways. Gold was found here in 1851. Now behind the mine, that's the Bendigo Creek. Looks like a creek today. Normally doesn't look like creek. ஓட தண்ணியில் வந்திருக்கு தங்கம். போகலாம் வாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவிலே 2வது மிகப்பெரிய ரிச்சஸ்ட் கோல்டு மைன் வந்து இந்த பெண்டிகோ தாங்க. பெண்டிகோவில் மட்டும் 5500 கோல்டு மைன்ஸ் இருக்குது, தங்கச் சுரங்கங்கள். அதில் ரொம்ப ஃபேமஸானது இந்த சென்ட்ரல் டெபோரா. பட் இப்போ எடுக்கிறதில்ல, பட் இங்கே எடுக்கிறதில்ல. ஆனால் வேறு இடங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துருப்போம். 7 லட்சம் கிலோ மதிப்புள்ள 7 லட்சம் கிலோ தங்கம் வந்து சுரண்டி எடுத்திருக்காங்க 103 வருஷத்தில். 1851 ஆரம்பித்தது, 1954 103 வருஷமாக இந்த பெண்டிகோ ஏரியாவில் 7 லட்சம் கிலோ தங்கத்தை சுரண்டி எடுத்திருக்காங்க. இந்த தங்க சுரங்கம் டெபாராவில் மட்டும் 989, ஆல்மோஸ்ட் 1000 கிலோ வந்து சுரண்டி எடுத்திருக்காங்க. பார்த்துக்குங்க. உள்ளே போகிறோம். எல்லாத்துக்கும் சேஃப்டி கொடுக்குறாங்க. இது கண்டிப்பாக போட்டுக்க சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சின்ன பசங்களாம் வருவாங்கள்ல, அவங்களும் வரலாம், அவங்களாம் போட்டுக்கலாம். பெரியவங்களுக்கு இது வச்சுருக்காங்க. நீங்கள் வேறு எது போட்டிருந்தாலும் இது மஸ்ட்டுங்க. சில பேர் இந்த குடுமி இதெல்லாம் வச்சுருப்பாங்க, நாங்கள் போட மாட்டோம்பாங்க. அதெல்லாம் கிடையாது. இது வந்து சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான், டைட் ஆயிடுச்சு, டன், பர்ஃபெக்ட். இங்கேருந்து எல்லோரும் வந்து வேலையாட்கள்லாம் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து அவங்க அதாவது எப்படி சுரங்கத்தில் வேலை செஞ்சவங்க வந்து எப்படி போய் பண்ணாங்களோ அதே மாதிரியே நமக்கு செஞ்சு காட்டுறாங்க. இப்போ நம்ம வந்து ஹெல்மெட் போட்டோம் சேஃப்டிக்கு. கீழே போய் 61 மீட்டர் நிலத்துக்கு அடியில் போகிறோம். வந்துருச்சு பாருங்க. முன்னாடி டூர் போனவங்க முடிச்சுட்டு வராங்க. இப்போ தான் 2 மணி. ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா நடக்க மாட்டேங்குங்க. 2 மணி பேட்ச் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டாங்க பாருங்க. ஸோ கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு ஒரு பேட்ச் ஆட்ரு. நம்ம தான் லாஸ்ட் பேட்ச் 3 மணி, 4:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இல்லை வந்தாச்சுங்க. 14 செகண்டில் போயிடுவோம் டப்புன்னு. Okay, there's a small jump to start with. Let's go. About 986. கரெக்டாக 14 செகண்ட் டப்புன்னு கீழே இருக்கும். நிலத்துக்கு அடியில் போயிட்டு இருக்கோம். ஒரு லேடி தான் வந்து ஆற்றுல கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் க்ரீக்குன்னு அது ஒரு ஓடங்க, அந்த ஓடத்தில் தங்க துகள்கள் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு தான் ஆஹா தங்கம் கிடச்சிருச்சுன்னு ஓடி இருக்காங்க அந்த லேடி. அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய லெவலில் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து உலகம் ஃபுல்லாக இருந்து மைனஸ் எல்லாம் வந்து பெரிய லெவலில் கமர்ஷியலாக பண்ண ஆரம்பித்தது. இங்கே நிலத்தை தோண்டி, இங்கே மெயினாக வந்து உங்களுக்கு நிலத்தை தோண்டி அண்டர் கிரவுண்ட் மைனிங் தான் வந்து தங்கம் நிறையா கிடைக்குது. ஆற்றுல எல்லாம் மேய்ந்துட்டு வரும்ல, அதெல்லாம் உங்களுக்கு சின்ன இந்த ஜல்லி போட்டு வலிப்பாங்க தெரியுமா, மணல்லேருந்து அந்த ஆற்றுலேருந்து வர தண்ணியில், அதெல்லாம் உங்களுக்கு தங்கத்துகள்கள் கம்மியாக தான் கிடைக்கும்.
இப்போயும் அந்த ஆற்றுலாம் வந்துட்டு தான் இருக்குது தங்கத்துகள்கள். பட் உங்களுக்கு மாஸ் கமர்ஷியலாக கிலோ கணக்கில் எடுக்கணும்னா நிலத்தை தோண்டி இங்கே இருக்க தங்க சுரங்கங்களை தான் எடுக்க முடியும். 50 மீட்டர் வந்திருக்கோம், 61 வரப்போகிறோம். So carefully step out and just wait in front of the door for now. I'll close the lift up before we go in, so just in front of the door for now. இந்த லிஃப்ட்டில் தான் எல்லாம் வந்திருக்காங்க தொழிலாளர்கள், சுரங்க தொழிலாளர்கள். So if you head up there, stay on the left-hand side of the truck where I'm showing my light. Once you get there, just wait there. இப்படி சுரங்கத்தை தோண்டி பண்ணியிருக்காங்க. நிலத்துக்கு அடியில் ஃபுல்லாக எல்லாம் ஒரே கல்லாக இதாக இருக்குது. இங்கே எல்லாம் வெட்டி எடுத்திருக்காங்க, பாறைகளில் தங்கமாக வந்திருக்கு. சே, தங்கலான் படத்தில் பார்த்தது இதெல்லாம் சவுத் ஆஃப்ரிக்காலையும் பார்த்துருக்கோம். எப்போவுமே நிலத்துக்கு அடிக்கணும்னா உங்களுக்கு குளிராக இருக்கும். 14 டிகிரிங்க, 14 பெருசாக குளிராக இல்லை. The deepest mine in Bendigo was the Victoria Quartz Mine, and that used to go down 1,406 metres. இதெல்லாம் ரொம்ப கம்மிங்க, 61 மீட்டர்லாம். ரொம்ப ஆழமான மைண்டில் இருந்திருக்கு. 1000 மீட்டருக்கு மேலே, 1 கிலோமீட்டர் கீழே தான் போகலாம். ஒரு காலத்தில் இது மிகப்பெரிய உலகிலே பணக்கார நகரமாக இருந்திருக்கு. ஒருவேளை லிஃப்ட் ஒர்க் ஆகலைன்னா நம்ம வந்து படியேறியும் போக முடியும். உள்ளே வச்சுருக்காங்க, படி வச்சுருக்காங்க. கீழே தண்ணி இருக்குது, பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க மேலே. பயங்கரமாக இருக்குதுங்க சுரங்கம். குளிருது போக போக. 14 டிகிரி இல்லை. This is sandstone, this is slate, hard rocks. And these were formed about 480 to 500 million years ago, because this used to be the bottom of the ocean once upon a time. Now the rock is formed by many layers of sand and silt stacking on top of each other over many years and gets compressed by the pressure from the earth to make layers of rock. So sandstone, slate, hard rocks. About 440 to 390 million years ago, you've got movement in the earth. And pressure from the east and the west pushes together. Now these layers of rock, they start to buckle and fold. They start to look wavy. Kind of like a sheet of corrugated iron. It's probably the best way to think about it, really, right? The rock's done a lot of this, wavy, wavy, wavy. Now while they're buckling and folding and becoming wavy, you've got cracks appearing at the top from the pressure. Years later, molten silica comes up from the centre of the earth and it brings gold with it too. And it fills in the cracks, hardens, becomes quartz. So gold is found in quartz. எல்லாம் இந்த ராக்ஸை உடச்சி தாங்க எடுத்திருக்காங்க. குவாட்ஸு லைம்ஸ்டோனு எல்லாம் இருக்குது. சாரி, இது லைம்ஸ்டோனு, இது குவாட்ஸு. ரீஃபுங்கிறாங்க, அதாவது பவளப்பாறைகள்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட தங்கப்பாறைகள். ஸோ பவளப்பாறைகள் கடலில் பார்த்தோம், நிலத்துக்கடியில் தங்கப்பாறைகள் பார்க்குறோம். குவாட்ஸ் அதுலேருந்து இருக்கிறாங்க கோல்டு. உள்ளே போய் சொல்கிறாங்க, உட்கார சொல்கிறாங்க. What do you think this room is? Any guesses? So, smoko, millbroke tea, lunch. This is a lunch room. இல்லை ஆஃபரில் சொல்கிறாங்க. இப்படி இருந்திருக்கும், வெறும் மெழுகுவர்த்தியில் நைட்டில் தான் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. 3 நேரம் வந்துருங்க. ஆஃப் ஆகிடுச்சு, எல்லோரும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்க, இப்படி தான் இருக்கும். பாய் எவ்வளோ இருக்கும். Pop your lamps back on. Not be keeping the dark, that's me. Dark though, hey. So if you do your job by candlelight, okay. எனக்கு மட்டும் போட hard to தெரிய see what you're மாட்டேங்குது. doing, really. A lot of hard work there for you. Now things change, obviously. Technology gets better. Things evolve in advance. By 1900, they've introduced carbide lamps. There's lots of kind of carbide lamp. This is the one that we used. This is called a Bendigo bucket. It has 2 parts. So you have a canister, you have a bucket. This canister has a tiny hole at the top. I'll show you. So, small hole. Yeah. ஸோ முதல்ல இந்த ஆரம்ப காலங்களில் எடுக்கும்போதெல்லாம் வந்து வெளிச்சமே கிடையாது. மெழுகுவர்த்தி வச்சு தான் வெளிச்சம் இது பண்ணாங்க. இது வந்து 1900s இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. You would fill it upstairs with a man-made substance called calcium carbide. And you fill the bucket with water. And you put this canister in the bucket with water. Now water will drip through that hole, hit the calcium carbide and make a gas called acetylene. So acetylene is what they use in welding these days. It's about 15 times brighter than a candle. It's a lot easier to see what you're doing. Come up through your spout, you light it. And it's a good warning system. You want to be safe underground. சாப்பிட்ற இடங்க தொழிலாளிகள்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டாங்க. தங்கத்தை சொல்லலை, இது அதாவது பாறைகளை தோண்டி எடுத்து கம்பெனியில் கொடுத்துருவாங்க. அந்த பாறைகள்லேருந்து தங்கத்தை எடுக்கிறத அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ ஒரு ஷிஃப்ட்டுக்கு 16 டன் 16,000 கிலோ பாறைகளை தோண்டி எடுத்திருக்காங்க ஒரு ஷிஃப்ட்டுக்கு, 8 மணி நேரம் ஷிஃப்ட்டுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நாளே வச்சுக்கலாம். அப்போல்லாம் நைட்டு ஃபுல்லாக பண்ண மாட்டாங்க.
ஒரு நாளைக்கு 16,000 கிலோ வந்து அந்த ராக்ஸ் வந்து உடைச்சிருக்காங்க. என்ன இடங்க அது வித்தியாசமாக இருக்கு, எல்லாம் போட்டிருக்காங்க உட்கார்ற மாதிரி. இது என்ன பிளேஸ்னு தெரியலையே, என்ன சொல்லலாங்க? சாரி, வாட் இஸ் திஸ் பிளேஸ்? ஓ ஓகே ஓகே ஓகே, இது என்ஜாய் பண்ணுற இடங்க. இப்போ யாராவது பிறந்த நாளோ இது மாதிரி வந்து கேக்கெல்லாம் வெட்டு வாங்கலாட்டு இருக்குது இங்கே தொழிலாளர்களுக்கு என்ஜாய் பண்ணுற இடம். Spend 8 hours underground, you got to do everything underground, hey? There you go, what's this? என்னன்னு தெரியுதுங்களா? It sounds like thunder when you use தண்டர் பாக்ஸ். நக்கல் The பண்ணுறாங்க. youngest person on shift, their job was to take it upstairs. It's the most photographed part of the mine, though. என்னன்னு தெரியுதுங்களா? டாய்லெட்டுங்க. அந்த 8 மணி நேரம் ஷிஃப்ட்டில் அவங்க மேலேயெல்லாம் போக முடியாது, டாய்லெட்டு கீழே கிடையாது. ஸோ இதை தான் டாய்லெட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சுரங்க மனிதர்களோட டாய்லெட்டுங்க இது, அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. இதில் தான் போவாங்களாட்டிருக்கு. அங்கே பாருங்க, டீ தெரியுது பாருங்க, நல்லா குவாட்ஸ் தான். இதுலேருந்து அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு தங்கத்தை எடுத்திருக்காங்க. ஸோ பல 1000 கிலோ இந்த மாதிரி பாறைகளை உடைச்சா மட்டும்தான் ஒரு சில கிலோ தங்கங்கள் வரும். எவ்வளோ கடினமான வேலை தங்கம், அதனால தான் இவ்வளோ விலை விற்கிது. இது வரைக்கும் ஏறிக்கிட்டே இருக்குது, அதுக்கான மவுசு குறையவே இல்லை. ஒரு சின்ன ட்ராம் ட்ராக் மாதிரி போகுது இடையில. ஒரு நல்லா இருக்குல்ல இடம். உங்கள் குமார். Alright, so you're going to see lots of this through the mine. You've seen some already, there's lots coming up, which is meshing and bolting. நல்ல ராக் எது கெட்ட ராக் எதுன்னு கண்டுபிடிக்கிறாங்களா? சாலிடாக இருக்கணும். Alright, so this rock here, right, versus this rock here. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? Can you hear the difference? Yeah? First one, a bit more bellish, definitely more stable, stronger. Second one, a little bit hollow, a little bit drummy. பாறைகளோட குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறாங்க பாருங்கள், அடித்து சவுண்டை வச்சு சொல்கிறாங்க பாருங்கள். குவாட்ஸுக்கு இந்த கடையில் கீழே இருக்குது பாருங்கள், இந்த அந்த விலை விலைன்னு. ஸோ இதில் தான் உங்களுக்கு நிறைய தங்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பா பயங்கரமாக இருக்குது இடம். அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, அவங்க ஸ்லாங்கும் புரிய மாட்டேங்குது. அது உங்களுக்கு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் நினைக்கிறதுக்குள்ளே அடுத்த இடத்துக்கு போயிடுறாங்க, பேசுகிறாங்க. ஸோ ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இன்னொருத்தர் நம்ம இந்த மாதிரி கைடட் டூர் எடுக்கும்போது அது அந்த ரான் ரியலை நம்ம ஸ்டைலில் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, வேறு வழி இல்லை. ஃபுல்லாக மரக்கட்டைகளாக வச்சுருக்காங்க பாருங்கள். எதுக்காகன்னு தெரில, சேஃப்டிக்காக நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லெல்லாம் மரக்கட்டைகள் அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். எதுக்குன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள், எனக்கு கரெக்டாக புரியல. இது வழியே போய் சொல்கிறாங்க. இங்கே இருக்குதுங்க, கோல்டு இருக்குதுங்க. இங்கே பாருங்க, உள்ளுக்குள்ளே தங்கம் இருக்குதுங்க. ஆல் 3 windows have gold அப்படிங்கிறாங்க. பாருங்க தங்க துகள்கள். இங்கே வந்து குவாட்ஸ் ராக்குன்னு சொல்லுவாங்க, இது தமிழ் எனக்கு தெரில. அதில் மெயினாக அந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, குவாட்ஸ், அதில் தான் வந்து தங்கம் எடுக்க முடியுமாமா. பாருங்க இந்த ஒயிட். ஃபைனலாக கோல்டை பார்த்துட்டோம். இந்த இடம் இருக்குது, பட் ஆனால் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இது போட்டிருக்காங்க பாருங்கள். பாருங்கள் கோல்டுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த 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 ஒயிட் இதில் தான் கோல்டு இருக்குங்க, அதில் உள்ளுக்குள்ளே சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ இதிலேருந்து உடச்சி எடுத்து அந்த கோல்டு துகள்களை எடுக்கணும் நீங்கள். சும்மா அப்படியே பெரிய பெரிய இதெல்லாம் கிடைக்காது. அது நம்ம இப்போ கோல்டு இது பார்க்குறோம்ல, பிஸ்கெட்டு, அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் இந்த வெள்ளை இது இருக்குது பார்த்தீங்களா, குவாட்ஸு ராக்கு, அதை உடச்சா சில நேரங்களில் பெருசாகவும் கிடைக்கும். அது கிடைக்கிறத பொறுத்து. பா கோல்டை பார்த்தாச்சப்பா, ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு எடுக்க தான் முடியும். But to take the gold out is a lot of money, a lot of cyanide, a lot of sulfuric acid, so a lot of places wouldn't do it, but some places might. இதுவே கோல்டு ஃபுல்லாக அந்த ஒயிட் குவாட்ஸில் தான் கோல்டு இருக்குங்க. இது இங்கே இந்த பக்கம் அந்த ஒயிட் கலர் இது இருக்குது பாருங்கள், ஒயிட்டு லைட்டாக மஞ்சள், அதில் தான் குவாட்ஸு. ஸோ ஒரு கிலோ நீங்கள் வந்து தங்கம் எடுக்கணும்னா பலாயிரம் கணக்கான ராக்ஸை வந்து உடைக்கணும். அதிலிருந்து 1 கிலோ 100 கிலோ தங்கம் அந்த மாதிரி எடுக்க முடியும். அதாவது பர்சன்டேஜ் ரொம்ப 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 கம்மி. இங்கே 1000 கிலோ எடுத்திருக்காங்களா டோட்டலாக 989. 1000 கிலோக்கு 16,000 டன் எடுத்திருக்காங்க ராக்கு. 10 grams per ton of gold, ton of rocks.
1000 here கிலோனா we 10 took கிராம் about தங்கம் தான் 14 கிடைக்குமா? grams per ton. மினிமம் Little bit கிடைக்கணும். possible, not the best, not the worst, not bad. They're 20 மினிட்ஸில் இருக்குங்க ஆக்டிவ் மைன் இன்னும் நடந்துட்டு இருக்காங்க So the தங்கம் government எடுக்கிறது. just got the permission to expand. They're going to keep going. They're நீங்களும் மாறிக்கிங்கிறாங்க தங்கை சுரங்கத்துக்கு வேலைக்கு போய் But that is an active mine. Now, Career if you're change. interested in that, Fosterville have an open day at the end of February every year. ஸோ இங்கே கிடைச்சதுலாம் 22 கேரட் கோல்டுங்க. தங்க சுரங்கம் இங்கே வந்து ப்ராஃபிட் அமையணும்னா 1 டன் அதாவது 1000 கிலோ ராக் வெட்டுனாங்கன்னா அதுலேருந்து மினிமம் 20 கிராம் தங்கமாவது கிடைக்கணும். 1000 கிலோ ராக்குக்கு 20 கிராம் தங்கம். அப்பா 1 டன் ராக்குக்கு நிமிஷத்தில் ஒரு இது இருக்குன்னு சொன்னாங்கல்ல ஆக்டிவ் மைன் இப்போ நடந்துட்டு இருக்குல்ல அங்கே வந்து இப்போ ஒரு லாக்டவுனுக்கு முன்னாடி 200 கிராம் தங்கம்லாம் எடுத்திருக்காங்க. அதாவது 1000 கிலோ பாறைகளுக்கு 200 கிராம் தங்கம் எடுத்திருக்காங்க. பட் இப்போ குறைஞ்சிருச்சுக்கிறாங்க 20-30 கிராம் பக்கம் வந்துருச்சு. தான் அப்படி இதுன்னா குறையுதுன்னு அர்த்தம், முடியுதுன்னு அர்த்தம். அப்போ க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட் எய்டு இதுங்க, எமர்ஜென்சி சிச்சுவேஷன். இங்கே பாருங்க, டோ என்ட்ரி ஆத்தரைஸ் பர்சன் ஒன்லி. இது உள்ளே போகுது. ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஏதாவது அடிபட்டுச்சுன்னா இதாகிறதுக்காக. நமக்கும் டக்குன்னு முடியல தலைங்கி சுற்றுது போகணும் அப்படின்னா இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். எமர்ஜென்சி அது இருக்கும். வித்தியாசமாக இருக்குது இதில் பயணிக்கிறதே. இங்கே தான் ஒரு பம்பு மாதிரி இருக்குது. என்னது அது? பாப்பா என்ன ட்ரில் போடணும்ல உங்களுக்கு ராக்கை உடைக்கிறதுக்கு ட்ரில்லு போட்டு வெடியெல்லாம் வச்செல்லாம் உடைப்பாங்க ராக்கை. பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தான். Two people would work together. One would hold the hammer, one would hold the tap. And you'd basically be going quarter turn into the rock for about 4 hours a day. Bit of work there. Switch over. ட்ரில் போடுறது ட்ரில் மிஷின் பம்புன்ட்டு தாரிங்க. Friend to go, but hopefully haven't hit them in the hand. So might get எல்லாமே ட்ரில் போடுற மிஷின்ஸ் தான். Now 4 hours on the hammer and tap, you would drill a hole that is about 1 meter deep. ஸோ 1850 தான் ஆரம்பிச்சது கோல்டு ரஷ்ஷு. முதல்ல இதை வச்சு தான் வந்து அதாவது தொலை போட்டிருக்காங்க ராக்ஸில். அதுக்கப்புறம் வெடிகள் வச்சு வெடிக்க வச்சு எடுத்திருக்காங்க ராக்ஸை. அதுக்கப்புறம் அது மாதிரி இருக்குது. ஸோ டெக்னாலஜி மாற மாற அந்த ராக் போடுற மெத்தட் மாறிக்கிட்டே இருக்குது. தொலை போடுறது ஃபஸ்ட்டு எடுத்துல வெறும் கையிலேயே பண்ணியிருக்காங்க 1850s. நம்ம எப்படி சுத்தியில் அடிப்போம் நிலத்தில் இது செவுத்தில், அதே மாதிரி கையிலேயே பண்ணியிருக்காங்க. மிஷின்ஸ் எல்லாம் அப்புறம் வந்துருக்கு. 1900s யூஸ் பண்ணியிருக்காங்க. தொலை போடும்போது உங்களுக்கு அந்த சிலிக்காலாம் வரும் தெரியுங்களா, அது பயங்கர கெடுதல். ரொம்ப நாள் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு தண்ணி வச்சு அதெல்லாம் இது பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆன் பண்ண போகிறாங்க. தொலை போடுறது பார்த்துடலாமா லைவாக? எஸ் ரெடி. 3, 2, 1. இப்படி தாங்க தொலை போட்டிருக்காங்க. உள்ள அப்படியே கொஞ்சம் மெதுவாக போயிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே. ஐயோ, பல தொலைகள் போட்டு அப்புறம் வெடி வச்சு தகத்தா தான் ராக் எடுக்க முடியும். அவ்வளோ சீக்கிரம் நல்லா கஷ்டம். பாவம் நிறைய பேர் இழந்திருக்காங்க. அதனாலலாம் காது கேட்காம போயிடும். ரொம்ப நாள் இதே கேட்டோம்னா ரொம்ப திரும்ப இதே சத்தத்தை கேட்டுருந்தா எவ்வளோ சங்கடம் பாருங்க. அதிலிருந்து அந்த வர்ற சிலிக்கா நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்காங்க. This is one person job. This is about 50 kilos. You can move it around. This is about 180, definitely a 2-person job. But they still use Alex in mining today. So we use the Alex here in the 80s for the meshing and bolting, but you do still get them around. ஸோ இப்படி தாங்க தொலை போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் வெறும் சுத்தியலும் வந்து கம்பும் வச்சு பண்ணது எப்படி டெக்னாலஜி மாற போயிருக்கு பாருங்க. பட் ஆனால் இந்த சவுண்டு பயங்கரமாக இதாகுதுங்க. இப்போ வயசானவங்களாலாம் முடியாது, சிரமம்தான். இது என்ன வித்தியாசமாக இருக்கு? என்னது இது? தண்ணியாக இருக்குது. இந்தாச்சு அடுத்த இடத்துக்கு. ஒன்ஸ் ஓட்ட போட்டதுக்கப்புறம் வெடி வச்சு தகக்கிறது. This is called a Bendigo drag cut. It's what we used here to explode our rock. So this is gelignite. Now gelignite is like level up, evolved version. டைனமைட்டுங்க, வெடி கண் கைவெடி. Dynamite's not very safe. Fire in the hole. இப்படித்தான் வெடிச்சிருக்குங்கிறாங்க. டெமோ காட்டுறாங்க. Wow.
ஸோ இந்த மாதிரி வெடிக்கலை வச்சு தான் வந்து பாறைகளை வெடிக்க வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு தொலை போடுறது, தொலைக்குள்ளே அந்த வெடியை வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து வெடிக்க வைக்கிறது. இப்போ வெடிச்சா உங்களுக்கு பாறைகள் விழுவும். 16,000 கிலோ ஒரு நாளைக்கு பண்ணும் ஒரு ஷிஃப்ட்டில். 16 டன்ஸு 16,000 கிலோ பாறைகள். ஸோ இப்படி தான் வராங்க. இந்த வேலை முடிச்சோன்னா போகிறாங்க. அது ஒரு சுரங்க தொழிலாளி வந்ததுலேருந்து 8 ஹவர் ஷிஃப்ட்டில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் தங்கத்தை எடுக்கிறாங்கங்கிறது தான் இது கணக்கு காட்டுறாங்க. So it doesn't matter what shift you're on either. Morning shift, afternoon shift, you start your day the same. Start your day shoving 16-ton of rock into trucks like these, which hold half a ton. ஸோ இப்போ பாறையை உடைச்சாச்சு. உடைச்ச பாறையை மேலே எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த ஷவல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒவ்வொன்றிலையும் 1/2 டன் 500 கிலோ பிடிக்க மாட்டிருக்குங்க இந்த ஒரு இதில். ஸோ இந்த மாதிரி பிளாக்ஸில் உள்ள வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க மேலே. இதில் தான் வந்து பாறைகள் தெரியுதா? ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 500 கிலோ பிடிக்க மாட்டிருக்கு இந்த பாறைகள். ஸோ வெடிச்சாச்சு. வெடிச்சதை இதை போட்டு மேலே எடுத்துகிட்டு போகணும். ஸோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மிஷின்ஸ்லாம் உதவி இருக்குது. ராக்கல் ஷவர் இதெல்லாம் 1930s வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியெல்லாம் கையில் எடுத்து அந்த இதுக்குள்ளே போட்டிருக்காங்க. அது பேர் என்ன, அந்த கண்டெய்னரில் போட்டு மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எவ்வளவு கஷ்டம் ஆரம்ப காலங்களில். அப்பா, இப்போ மாடர்ன் டெக்னாலஜி வந்துருச்சு, எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு, ஈஸியாக பண்ணலாம். அந்த காலத்தில் எவ்வளவு மனித உழைப்பு மூலியமாகவே இதை பண்ணியிருக்காங்க பாருங்கள். 1850 அந்த ஃபஸ்ட்டு கோல்டு ரஷ் வரும்போது 1851 அப்படி எங்கள் அப்பா. ஸோ ஒரு தொழிலாளி 8 மணி நேரம் ஷிஃப்ட் வந்தால் அந்த குரூப்பு மொத்தமாக 16,000 கிலோ இந்த குவாட்ஸ் ராக்கை வந்து உடைக்கணும். அதிலிருந்து அவங்க வந்து கோல்டு எடுப்பாங்க. ஸோ 1 டன் ராக்குக்கு 20 கிராம்னு வைங்க. 1 டன்ங்கிறது 1000 கிலோ. இப்போ 16 × 20 320 கிராம். ஸோ ஒரு ஷிஃப்ட்டில் 320 ஒரு 500 கிராம் அல்லது 1 கிலோ அந்த ரேஞ்சில் தான் வந்து நீங்கள் வந்து எடுக்க முடியும். 1 கிலோன்னு வச்சுக்கோங்க மேக்ஸிமம். ஸோ அப்போ 16,000 கிலோ இந்த பாறைகளுக்கு 1 கிலோ தங்கம் தான் கிடைக்கும் ஒரு ஷிஃப்ட்டில். ஸோ இங்கே 2 ஷிஃப்ட் போடுவாங்களாட்டிருக்கு ஒரு நாளைக்கு. 6 to 2, 2 to 10 அந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. நம்ம மேலே ஏற போகிறோம். இந்த லைட்டு மட்டும் போடணும், எதுவுமே தெரியாது. அந்த காலத்தில் வெறும் லாந்தர் விளக்கு, அதுக்கு முன்னாடி மெழுகுவர்த்தி இதெல்லாம் வச்சு வெளிச்சத்தை இது பண்ணியிருக்காங்க. எவ்வளவு சிரமம். இப்போ நிலத்துக்கடியில் என்ன வெளிச்சம் இருக்குமா என்ன? இது சாமி நானா மாபெரும் உழைப்பு. வருது பாருங்க லிஃப்ட்டு. வா, இந்த லிஃப்ட்டை தான் முதல் போட்டிருப்பாங்க. ஐயோ, கரெக்டாக 1 hour முடிச்சுட்டாங்க. மேலே போயிடுவோம். You are 61 meters underground. ஸோ இந்த 61 மீட்டர் அட்டகாசமான தங்க சுரங்கத்தை சூப்பராக பார்த்துட்டோம். மேலே போகலாம் வாங்க திரும்ப. இப்பயும் தங்கம் இருக்குது பெண்டிகோவில். பட் ஆனால் அது எடுக்கிறதுக்கு நிறைய செலவாகுங்கிறதுனால அது ப்ராஃபிட்டபுளாக இல்லைங்கிறாங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோதான். எல்லாம் இப்படி தான் இருந்திருக்காங்க. மைனஸ் பெண்டிகோ கூட அண்டர் கிரவுண்டு மேப்பு. இது பாருங்கள் எத்தனை 5,500 பேர் வந்து சுரங்க கம்பெனிகள் இருந்திருக்காங்க. நம்ம இங்கே இருக்கோம் சென்ட்ரல் டெப்ரா மைன். இது இவ்வளோ தான் சின்ன மைனு. இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் அந்த டைமில் டீப்பஸ்ட் மைன் லண்டன் டெரி மைன். எவ்வளோ தூரம் போக பாருங்க. நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பாருங்க. ஓகே போலாங்களா? எல்லாம் கழட்டி வச்சாச்சு, இதெல்லாம் பார்த்தாச்சு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. இவங்க தாங்க அந்த காலத்து மைனர்ஸு. இப்போ நானும் உங்கள் குமாரும் ஒரு மைனர் தான். ஒரு அட்டகாசமாக ஒரு ஷிஃப்ட்டில் 8 மணி நேரத்தில் ஒரு மைனர் சுரங்க தொழிலாளி வந்தால் என்னென்னலாம் பண்ணி அந்த பாறையை உடைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுலேருந்து தங்க எடுக்கிறாங்க. மிக அழகாக டெமோ கொடுத்துட்டாங்க. ஒரு ஆஸ்திரேலியா ரியல் தங்க சுரங்கத்தில் ஒரு அட்டகாசமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் குமாரோட பிடிச்சிருந்தா உங்களுக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். இட்ஸ் வெரி குட். தேங்க்யூ. வந்தாச்சுங்க. சுரங்கத்திலிருந்து வெளியில் வந்துட்டோம். சென்ட்ரல் டெபோரா கோல்டு மைன் ஒரு பிரமாதமான கோல்டு மைன். இப்போ ஆப்ரேட் ஆகிறது இல்லை, ஒன்லி டூரிசம் இதாக பயன்படுத்துகிறாங்க. எப்பா, மைனஸ் சேஞ்ச் ரூம்ஸ், டாய்லெட்ஸு இங்கெல்லாம் வந்து
பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிப்பாங்க, அவ்வளோதான். வெளியே வந்துடுறாங்களா, அவங்க ஷிஃப்ட் முடிஞ்சோன்னே வெளியில் வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுப்பாங்க. இங்கே பாருங்கள், மைனிங் ட்ரெஸ் தான் கீழே போட்டு போவாங்க. திரும்ப வந்ததுக்கப்புறம் அவங்க போட்டு வருவாங்களா அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போயிடுவாங்க. யூனிஃபார்ம் மாற்றிட்டு போயிடுவாங்க. சிம்பிள் யூனிஃபார்ம் சேஞ்சிங் ரூம். இங்கே பாருங்கள், இதில் வித்தியாசமாக இருக்குது. இது உடம்பு சரியில்லைன்னா இது பண்ணுவாங்களா, குளிக்கிற ரூமுங்க, ஷவர் ரூமு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரிஜினல் அந்த அப்படியே இருந்தது, பிடிச்சிருக்குது பாருங்கள்லாம். இதில் தான் வந்து குளிச்சுட்டு ஒரு குளியில் போட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பிடுவாங்க. க்ளீன் சேஞ்ச் ரூம்ஸ். பட் மெயினாக வந்து சுரங்கத்துக்கு போகிறது தான் பிரமாதமான ஒரு அனுபவம். அந்த அம்மா பேசிக்கிட்டே இருந்தாங்க, என்னால் பர்ஃபெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியல. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீட்டிங் பாயிண்ட். அவ்வளோதான். இங்கே தான் வந்து உட்காந்துருந்தோம். ஸ்டோரி ஆஃப் பெண்டிகோஸ் ட்ராம்ஸ். அந்த காலத்து ட்ராமுங்க, பெண்டிகோ ட்ராம்ஸ். இங்கே இருப்பாருங்க, கட்டி வச்சுருந்துருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது. பட் இன்னுமே நம்ம இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் மெல்போர்னில். பழங்காலத்து ட்ராமு. ஸ்டோரி ஆஃப் கெல்லி மாடல், பில்ட் இன் 1891 to 94. சரி, ஓகே. இப்படி தாங்க பழங்காலத்தில் நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 500 கிலோ இருக்கும். ஒரு இதில் 500 கிலோ ராக்கை உடச்சி எடுத்துகிட்டு வரணும் மேலே. ஃபுல்லாக பாரு குவாட்ஸ் பாருங்கள், இதில் தான் தங்கம் இருக்கும் மோஸ்ட்லி. இப்படி தான் எல்லாம் தொலைவி போட்டிருக்காங்க. இதெல்லாம் மெஷின்ஸ் வச்சு போட்டதுக்கு கையில் போட்டிருக்காங்க. அப்புறம் மெஷின் வச்சு அதெல்லாம் பார்த்தோமே. நாங்கள் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். டைம் ஆச்சு, 4:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. 4:30 ஆச்சு. நம்ம பேக் எடுத்துகிட்டு கிளம்புவோம். நம்ம பேக் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. I kept my bag there in the baggage. Yeah. இங்கே காஃபி டீ எல்லாம் கூட விற்கிறாங்க, வேணால் வாங்கிக்கலாம். பட் நம்ம போயிடலாம், ஸ்டேஷனுக்கு டைம் ஆச்சு. 5 மணிக்கு நமக்கு ட்ரெயின், 5:15 ஏதோ பிடிச்சிருவோம். விண்டேஜ் டாக்கிங் ட்ராம் சூப்பருங்க. $40 எல்லாம் காட்டினாங்க. ஒரு சுரங்க தொழிலுடைய வாழ்க்கையை எப்படி அவங்க எதிர்வாங்க. This one. There you go. Yeah, thank you. Thanks, man. Thank you. Thanks, man. Cheers. Thank you. Bye-bye. Bye. அவ்வளோதான், கிளம்பலாமா? ரொம்பலாம் டைம் இருக்க முடியாது. 5:15 நமக்கு ட்ரெயின் பிடிச்சா அவனுக்கு கடைசி. இந்த ட்ரெயினை பிடிச்சா தான் அந்த பஸ்ஸை பிடிக்க முடியும், அடிலைட் பஸ்ஸை. ஸோ இந்த பிரமாதமான ஒரு தங்கச்சுரங்க அனுபவம் நம்ம ஆஸ்திரேலியாவோட அட்டகாசமான ஒரு குட்டி தங்கச்சுரங்கத்திலேருந்து ஹாப்பி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தங்கத்துக்கு பக்கத்தில் பார்த்துட்டோம், சென்ட்ரல் டெபோரா கோல்ட் மைன். நன்றிப்பா. ஆஸ்திரேலியா எந்த அளவுக்கு ஒரு பணக்கார நாடாக, செல்வ செழிப்பான நாடாக வளர்ந்துருக்குங்கிறதுக்கு ஆரம்ப புள்ளி இதெல்லாம் தான். 19ஆம் நூற்றாண்டு மத்தியில் தங்கங்கள் கண்டுபிடிச்சி இந்த ஊரே வந்து ஒரு காலத்தில் உலகத்தின் மிகப்பெரிய என்ன சொல்கிறது பணக்கார நகரமாக இருந்திருக்கு. நம்ம ஸ்டேஷன் போயிட்டு கண்ணி பண்ணுவோம் ட்ரெயின் ஏறும்போது. பாய். வந்தாச்சுங்க. மீண்டும் 1.5 கிலோமீட்டர், அரை மணி நேரம் நடந்து பெண்டிகோ ஸ்டேஷன் வந்துட்டோம். மணி இப்போ 4:50. நமக்கு 5:25 இங்கேருந்து ட்ரெயின் மெல்போர்ன் அந்த சதர்ன் கிராஸ் ஸ்டேஷனுக்கு. நமக்கு 35 நிமிஷம் இருக்குது இன்னும். எதாவது லைட்டாக சாப்பிட்ருவோமா? இங்கே உள்வர்த் இருக்குது. சூப்பர் மார்க்கெட் போனால் கூட ஏதாவது சாப்பிட கிடைக்கும். இல்லை ஏதாவது பர்கர் கடையோ ஏதாவது இருந்ததுன்னா பரவாயில்ல. இதை லைட்டாக சாப்பிட்டுட்டு இங்கே கண்டிப்பாக இருக்கும் போனால். இந்த வழியாக தான் போனோம், ஞாபகம் இருக்கா? குட்டி குட்டி கடைகள்லாம் இருக்குது. லைட்டாக ஏதாவது சாப்பிட்டு வந்துடுறேன். வந்துட்டு போயிட்டு ரீசார்ஜ் வேறு பண்ண வேண்டியது இருக்குது. அந்த கார்டு கம்மியாக இருக்குது பணம். பண்ணிவிட்டு ஏறிடலாம். ஓகே, ஒரு 5:15 வந்தோன்னா கூட 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு வண்டி ஏறிடலாம். வந்தாச்சுங்க. உள்ளே KFC இருந்ததுங்க அந்த மாலுக்குள்ளே. உள்வர்ஸ் பக்கத்தில் வாங்கிட்டு வந்துட்டேன். சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது, அதனால் பெஸ்ட்டு வந்து இதுலேயே இது பண்ணிக்கலாம், ட்ரெயின்லேயே கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். கேட்டேன் சாப்பிட்லான்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே தான் டவுன். ஓ, அப்படி உள்ளே வர்றதா? அந்த மால் இருக்குல்ல, மால்லேயே அந்த மைக்கி டாப் அப் ஸ்டேஷன் இருந்தது. ஸோ அது $5 டாப் அப் பண்ணிட்டேன். இப்போ -2.8 இருந்தது, இப்போது +2.2 ஆயிடுச்சு. போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு நைட்டு கிளம்ப போகிறோம். ஸோ மைனஸில் போனாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு தடவை டேப் ஆன் ஆகிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை. போயிடலாமா? மெல்போர்ன் ட்ரெயின் சதர்ன் கிராஸ் ட்ரெயின். Coach replacement today. There is no train. The coach replaced. Oh, they will replacing by coach, not train. No train today. Okay, 5:25 train. I think so. Still, yes. They'll replace with the coach. Yes. Okay. The train ஏதோ ப்ராப்ளம் ஆட்டிருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல.
அதுக்கு பதிலாக கோச் வரும் அப்படிங்கிறாங்க. பட் எதாக இருந்தாலும் ஓகே, நம்ம கொண்டு விட்டு பட் டைம் ஆகுமே கோச்சில். நம்ம பஸ்ஸு 8:15 என்னங்க இதை நம்பி வந்தால் கடைசியில் இப்படி பண்ணுறாங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. சரிங்க, நான் கேட்கலாம் உள்ளே போயிட்டு. சம்திங் ப்ராப்ளம். சத்தியமாக இங்கே இதை எதிர்பார்க்கல. டெம்பரவரி ட்ரெயின் டைம் டேபிள் வந்து பெண்டிகோ லைன் என்னென்னு புரிய மாட்டேங்குது. அப்கமிங் அதுதான் அந்த மெசேஜ் போட்டிருக்காங்க பாருங்கள். பாருங்க, திஸ் சர்வீஸ் வில் நாட் ரன் டுடே. ஐயோ, சி வி லைன் ஸ்டாஃப்க்கு போகிறதா? வி லைன் ஸ்டாஃப் எங்கே இருக்கான்னு தெரியலையே. என்னங்க கரெக்டாக நம்ம போக வேண்டிய ட்ரெயின் வந்து இன்றைக்கி இது பண்ணி வச்சுருக்காங்க. கூகுளில் இருந்தது மறுபடியும் 7:02 இருக்குது. பட் 7:02 போனால் நம்மளால் பஸ்ஸை பிடிக்க முடியாது. நைட்டு $88 புக் பண்ணி பஸ் புக் பண்ணி வச்சுருக்கேன் அடிலேடு. ஸோ உள்ளேருந்து வெளியில் வந்தேன். அங்கே கேட்டேன், பஸ்ஸு போகுதாம்மா, பஸ்ஸில் போக சொன்னாங்க. சதன் கிராஸ்ன்னு சொல்லிட்டு பஸ் வருது பார்த்தீங்களா, எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு. அதில் போனால் 7:30 மணிக்கு போயிடலாமாம்மா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பஸ் பாருங்கள், அதுதான் மெல்போர்ன் சதன் கிராஸ் எக்ஸ்பிரஸ். மக்கள் அதுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. ஏறிட்டு நம்ம கம்ப்ளீட் பேசுகிறாங்க. இருங்க, பரவாயில்லைங்க, ட்ரெயின் கேன்சல் பண்ணங்காட்டி இவங்களே பஸ் அரேஞ்ச் பண்ணி விட்றாங்க. நான் இது எங்கே டேப் பண்ணணும்னு கேட்டேன், அதெல்லாம் எதுவும் வேணான்ட்டாரு. ஃப்ரீயாக விட்றாங்களா என்னன்னு தெரியல. நம்ம ரீசார்ஜே பண்ணியிருக்க தேவையில்லை, நம்ம சாப்பிட்டு அப்படி கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் பரவாயில்ல, எந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து மக்கள் மேலே அக்கறைனா, ஏதோ ஒரு பிரச்சனைனால ட்ரெயின் கேன்சல் பண்ணியிருக்காங்க. கேன்சல் பண்ணால் கூட இவங்களே ஃப்ரீயாக பஸ் அரேஞ்ச் பண்ணி மெல்பர்னில் கொண்டு விட்றாங்க. அந்த ட்ரெயினில் போகணுன்னு நினைக்கிறவங்க எந்த தடங்களும் இல்லாமல் பஸ்ஸில் போய் அதே டைமில் இறங்கிடலாம். இதுதான் இதோட இது சூப்பரில். சத்தியமாக இதை எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஆன் ஷெட்யூல் எல்லாமே நடக்கும். நம்ம நேரம் ரைட்டாக கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா இது விட்டு அடில் பஸ் விட்டுருவோம். அது $100 பே பண்ணியிருக்கேன், $88 பே பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் $5500 பணம் போயிடும். அதான் மனசு கஷ்டமாக இருந்தது. பரவாயில்ல, ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க பஸ்ஸு. பணம் இந்த ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இறக்கி விடுவாங்க. அங்கே தான் பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. நானும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். மெல்போர்ன் இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுவோம் நாங்கள். பாய் பாய் பெண்டிகோ. இந்த அட்டகாசமான ஒரு குட்டி ஆஸ்திரேலியன் தங்கச்சுரங்க நகரத்துக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம் என்னைக்காவது ஒரு நாள் வந்தால். ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு கிளம்பி. பாருங்கள், 2 பக்கமும் காடு தான். நடுவில் சூப்பராக ரோடு போட்டிருக்காங்க. போயிட்டே இருக்க வேண்டியது தான். மெல்போர்ன் 7:30 போயிடலாம். இறங்கிட்டு பேசுவோம். பாய். மணி 7:15. மெல்போர்ன் பஸ் ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. சதன் கிராஸ் பஸ் ஸ்டேஷன் வந்துட்டோம். இதுதான் பஸ்ட்டு. இதுதாங்க இந்த ஊர் பஸ் ஸ்டாண்டு. வெளியூர் பஸ் போகிற பதுக்கெலாம் இங்கே தான் இருந்தால் பஸ்ஸு. ஆக்சுவலாக ட்ரெயினில் வந்திருந்தா கூட நம்ம 7:40 தான் அரைவல் ட்ரெயின். பஸ்ஸு செம ஃபாஸ்ட்டாக முன்னாடியே வந்துட்டாச்சு. எவ்வளோ, ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரத்துலேயே வந்தாச்சு. ட்ரெயின்னா 2 மணி நேரம். இங்கே இருந்தால் நமக்கு பஸ்ஸு அடியில் எடுக்க நான் அப்படி வெளியில் போயிடுது. சரி, ஃபஸ்ட் இப்போ எந்த டெர்மினலில் இது போகும்னு பார்க்கணும். எக்ஸிட் வெளியே போயிட்டு அப்படி உள்ளே வரலாம். பணமெல்லாம் எதுவுமே கேட்கலங்க. அந்த கார்டு ஸ்வைப்பும் சொல்லலை. அநியாயத்துக்கு நல்லவங்களாக இருக்காங்க. இவங்கனால ஒரு தப்பு, ட்ரெயின் ஏதோ பிரச்சனை விடலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பஸ்ஸு ஃப்ரீயாகவே விட்டாங்கன்னு பார்த்துக்குங்க. இது எங்கேயாவது நடக்குமா? பஸ்ஸு விடுறது கூட ஓகே, காசு கொடுத்து போகணும், இல்லை அந்த டேப்பை பண்ணுங்கிறதெல்லாம் கூட ஒரு விஷயந்தான். பட் அந்த டேப்பிங் இது வந்து பஸ்ஸில் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீயாகவே விட்டாங்க. அவசரப்பட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டேன். இப்போ $5 மைனஸில் இருந்ததா, இப்போ +2.5 இருக்குது. இந்த செலவே பண்ண முடியாது. நம்ம நம்ம தான் அடிலேட் போகிறோமே, இந்த கார்டு செல்லாது அடிலேட்டில். அதனால் நமக்கு இப்போது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பணம் இது பண்ணது வேஸ்ட்டு தான். சரி, ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் நடக்கிறது தான். வெயிட் பண்ணுவோம். எங்கே ரைட்டாக இருக்குது. சாப்பிட்டேன், ஃபுல்லு வயிறு. மேபி ஏதாவது குடிச்சிட்டு. ஹலோ ஹாய். நான் கூட எதாவது சப்ஸ்கிரைபர் நினச்சிட்டேன். யாரோ ஒருத்தர். பாருங்கள், வெளியே வந்தாச்சு. ஸ்கை பஸ், ஏர்போர்ட் ட்ரான்ஸ்பஸ். ஃபயர்ஃப்ளை எக்ஸ்பிரஸ்ங்க நம்ம பஸ்ஸு. ஃபயர்ஃப்ளை எக்ஸ்பிரஸ் அந்த கம்பெனியில் தான் புக் பண்ணியிருக்கேன். ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டருங்க அடிலேடு. அதாவது இப்போ விக்டோரியாவிலேருந்து இன்னும் அப்படியே டுவர்ட்ஸ் நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் நோக்கி சவுத் போனோம்னா சவுத் ஆஸ்திரேலியா ஸ்டேட்டில் இருக்கிற அடிலேட் போக போகிறோம். நீங்கள் மெல்போர்ன், சிட்னிலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அடிலேட் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. நானும் பார்த்ததில்லை. எனக்கு ரொம்ப நாள் ஆசை அடிலேட் போகணுன்னு. அதுக்காக தான் அடிலேட் போகிறோம். 11 மணி நேரம் ஜேர்னி. நாளைக்கு காலையில், இன்றைக்கி நைட் 8:15 எடுத்தால் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு போயிடலாம் அடிலேடு. ஓகேவா? ஸோ இதுதான் பிளானு. எந்த இதெல்லாம் போடல. போட்டிருக்கு இன்டர்நேஷ்னல் அரைவல். இதெல்லாம் ஃப்ளைட்டு. சரிங்க, ஃபைனலாக இந்த குட்டி அழகான கொலோனியல் மெல்போர்னுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படியே ஒரு பாய் சொல்லிடலாமா மெல்போர்னுக்கு? ஃபைனலாக
இந்த ஹங்க்ரி ஜாக்ஸ் இருந்தது, போய் ஒரு வெனிலா ஷேக் வாங்கிட்டேன். இதுதான் நம்மளோட டின்னர் முடிஞ்சுது. ஆல்ரெடி லஞ்சு டின்னர் சேர்த்து அந்த KFC சிக்கன் சாப்பிட்டாச்சு. ஓரளவுக்கு வயிறு நம்பிடுச்சு. இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பாட்டில் பிடிச்சிட்டேன், அவ்வளோதான். ரெஸ்ட் ரூம் போயாச்சு. ஜம்முன்னு போய் பஸ்ஸில் ஏறி தூங்க வேண்டியதான். பஸ்ஸு வந்து அப்படி இருக்கும், ரீஜனல் பஸ்ஸஸ், ரீஜனல் டிக்கெட்ஸ், கோச் டெர்மினலில் பஸ் அர்த்தம். இதுதான், அப்படி தான் போகணும். வாங்க. ஹங்க்ரி ஜாக்ஸுக்கும் நன்றி. சில நேரங்களில் நமக்கு ஓரளவுக்கு சீப்பாக பர்கர் பண்ணி கொடுத்துச்சு. இப்போ இந்த வெனிலா ஷேக் வேறு, இது நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ வெனிலா மில்க் ஷேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வாங்கினேன். இது வந்து $5, கொஞ்சம் கஷ்டம்தான், 320 ரூபா. பட் இங்கே வர வழியே இல்லை, எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். ஆல் ட்ரெயின்ஸ் இப்படி, பஸ்ஸஸ் இப்படின்னு நினைக்கிறேன். கோச்சு எந்த கோச்சுக்கு போகணுன்னு தான் தெரில. ஓ, மிஷின்லேயே டிக்கெட் பை பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஏர்போர்ட் போகிறது. 2 ஏர்போர்ட் இருக்குங்க. நம்ம வந்து மெல்போர்ன் ஏர்போர்ட் ஒன்று, அவலான் ஏர்போர்ட் ஒன்று. மெல்போர்ன் ஏர்போர்ட் அந்த துல்மரைன் தான் மெயின் ஏர்போர்ட்டு, டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் ரெண்டுமே இருக்குது. இந்த அவலான் வந்து ஒன்லி டொமஸ்டிக் ஏர்போர்ட் மட்டும். கண்டுபிடிச்சிட்டேங்க, இந்த பக்கம் போகணும். ஸோ அந்த பக்கம் ஸ்கை பஸ் டெர்மினல், இந்த பக்கம் மற்ற கம்பெனிஸ். நம்ம பஸ் நிற்கிது பாருங்கள், ஃபயர்ஃப்ளை. மேபி ஃபயர்ஃப்ளை 2-3 இடத்துக்கு போகலாம். இங்கேருந்து சிட்னிக்கும் பஸ் இருக்குது, இங்கேருந்து கேன்பராக்கும் பஸ் இருக்குது, இங்கேருந்து நம்ம போக வேண்டிய அடிலேடுக்கும் பஸ் இருக்குங்க. மற்ற ஊர்களுக்கெல்லாம் இல்லை, ஏன்னா ரொம்ப தூரம். இதெல்லாம் ஒரு 700-800 கிலோமீட்டர், அதாவது ஒரு 1000 கிலோமீட்டர் வரைக்கும் பஸ் இயக்குறாங்க. கெய்ன்ஸ்லாம் 2500-2700 கிலோமீட்டர், அதுக்கெல்லாம் பஸ்ஸில் போக முடியாது. ஃப்ளைட்லேயே 3.5 மணி நேரம் அப்படின்னு தான் பார்த்துக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சென்னை டு காஷ்மீர் டிஸ்டன்ஸு, அதனால் அதுக்கெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் தான் போய் ஆகணும். ஓரளவுக்கு ஆக்சுவலி இதுக்குமே ஃப்ளைட் இருக்குது, அடிலேட் டு இந்த மெல்போர்ன் டு அடிலேடு, மெல்போர்ன் டு சிட்னிக்கெலாம். பட் நமக்கு வந்து நான் எதுக்கு இது புக் பண்ணேன்னா, ஃப்ளைட் இருந்தது $150, இது 88. ஆனால் என்னென்னா ஒரு நமக்கு 1 நைட்டு இது சேவ் ஆகும். நம்ம இது போனோம்னா ஸ்டே சேவ் ஆகும், $30 $40. ஸோ அதனால் அதையும் கம்பைன் பண்ணிட்டேன். நைட் பஸ் அது நமக்கு டைமும் நமக்கு சேவ் ஆகும். ஒரு நாள் ஃபுல்லாக போகும். ஒரு நாளைக்கு 2 பஸ் இருக்குது ஃபயர்ஃப்ளை. காலையில் 8 மணிக்கு கிளம்புறது ஒன்று, நைட் 8 மணிக்கு கிளம்புறது ஒன்று. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இதாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எப்படி போர்டிங் ஒரு 8 மணிக்கு தான் பண்ணுவாங்க. பாருங்கள், இதுதான் அந்த டோட்டல் மெல்போர்னோட பஸ் ஸ்டாண்டு. பெருசாக கூட்டம்லாம் இருக்காது. எவ்வளோ பெரிய சிட்டி, எத்தனை ஊருக்கு போகிறதுக்கு இது இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. பஸ் எவ்வளோ இருக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பஸ் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 2-3 கம்பெனிஸ் தான் இயக்குறாங்க. இப்போ நம்ம போகிற இந்த ஃபயர்ஃப்ளை ஒன்று, இந்த ஃப்ளிக்ஸ் பஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவில் கூட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். யூரோப் ஃபுல்லாக நிறையா இருக்குது இது ஃப்ளிக்ஸ் பஸ். இது தவிர கிரே ஹவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு, இது அமெரிக்கா கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிரே ஹவுண்டு மொத்தமே 3 பஸ் கம்பெனி தான். கிரே ஹவுண்டு, ஃப்ளிக்ஸ் பஸ்ஸு, இந்த ஃபயர்ஃப்ளை. இது தவிர மேபி 1 or 2 கம்பெனிஸ் இருக்கலாம், அந்த வி லைன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் மொத்த பஸ் கம்பெனிஸே இங்கே. ஸோ முக்கியமாக நான் ஏன் பஸ்ஸை தேர்ந்தெடுத்தேன்னா, ஆஸ்திரேலியா வந்துட்டு இது வரைக்கும் நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பஸ் ஃப்ளைட்டில் தான் போயிருக்கோம், பஸ்ஸில் போகல. ஸோ ஒரு பஸ் பயணமும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். அதே சமயம் நைட் எடுத்த மாதிரியும் இருக்கும், பட்ஜெட்டை குறைச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி அமைஞ்சது தான் இந்த அட்டகாசமான ஃபயர்ஃப்ளை. இதுதான் அடிலேடு. ஒரு 10-15 நிமிஷத்தில் போர்டிங் ஏறுவோம். ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை இந்த பஸ்ஸில் பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். மோஸ்ட்லி எல்லாம் ஃப்ளைட்டு தான், இல்லைனா காரில் போவாங்க. ஓகேங்க, கொடுத்துட்டாரு. அப்படியே போகலாமா? 34 சீட்டு, 22 பேராமா. அதனால் விண்டோ சீட் கேட்டேன். ஆல்ரெடி சிஸ்டமே அலோகேட் பண்ணியிருக்கு. 22 வயல் சீட்டாமா. அட கொடுமையே. சரி நீ உட்காரு, அதுக்கப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சேவ்னு நினச்சிட்டு இருந்தாங்க, நம்மளோட நியூசிலாண்டு மாதிரி. சரி பார்க்கலாம். 21. ஓகே, தேங்க்யூ. ஸோ 21 விண்டோ சீட் கொடுத்துட்டாருங்க, ரொம்ப நன்றி. அவ்வளோதாங்க, ஃபைனலாக கிளம்பியாச்சு மெல்போர்ன்லேருந்து. ஆல்மோஸ்ட் பஸ் ஓரளவுக்கு ஃபுல்லு. போகிற வழிக்கு ஸ்டாப்ஸ் இருக்குது, நிறைய ஏறிப்பாங்க. ஸோ பக்கத்தில் நமக்கும் நண்பர் வந்துட்டார். மணி காலை 6. அடிலேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அடுத்த ஸ்டேட்டான சவுத் ஆஸ்திரேலியா ஸ்டேட் வந்து விட்டோங்க. இப்போ தான் ஒரு டிரைவர் சொன்னார், என் ஃபோனில் 6:30 காட்டுச்சு, டிரைவர் மணி இப்போ 5-6 தான் அப்படின்னாரு. என்னடா டவுட் பண்ணி கூகுளில் செக் பண்ணால், சவுத் ஆஸ்திரேலியாவுக்கும் இப்போ நம்ம வந்த விக்டோரியாவுக்குமே டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, 1/2 மணி நேரம். ஸோ இந்தியாவோட இந்த சிட்னி, மெல்போர்ன், அதாவது நியூ சவுத் வேல்ஸு, விக்டோரியாலாம் 5.5 மணி நேரம் ஆகிடு. நம்ம மேலே போனோம்னா குயின்ஸ்லாண்டு, கெய்ன்ஸு, அது வந்து 4.5 மணி நேரம் ஆகிடு. இது அடிலேட் வந்து சவுத் ஆஸ்திரேலியா 5 மணி நேரம் ஆகிடு. ஸோ இந்த இதுக்கும் நம்ம வந்த விக்டோரியாவுக்கும் இப்போ இருக்க சவுத் ஆஸ்திரேலியாவுக்குமே 1/2 மணி நேரம் டைம் டிஃப்ரென்ஸு. ஸோ இனிமேல் நம்ம இந்தியாவோட +5 hours சேர்த்துக்கணும்.
இப்போ இந்தியாவில் எவ்வளோ இங்கே மணி காலையில் 6னா இந்தியாவில் மணி 1. ஸோ 1 மணி ஆச்சுங்க. அப்படி நைட்டு பஸ்ஸில் உட்காரும்போதே வந்து இதை புக் பண்ணிட்டேன். ஹாஸ்டலை 2100 ரூபாய்க்கு புக் பண்ணியிருக்கேன் அகோடாவில். அடிலேட் ட்ராவலர்ஸ் இன் பேக் பேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டலு சிபிடியில் தான், அதாவது மெயின் டவுனில் தான் இருக்குது. மேப் போட்டு போகலாம். சரியான டயர்டுங்க, தூக்கமே வரல. பக்கத்து சீட்டால் வந்து வேறு சீட்டு ஃப்ரீயாக இருந்துன்னு போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஸோ எனக்கு ஓரளவுக்கு 2 சீட்டுமே ஃப்ரீயாக தான் கிடச்சிது. இருந்தாலும் தூங்க முடியல. 3 சீட் இருந்தால் தான் படுக்க முடியும். சைடில் சாயவும் முடியல உங்களுக்கு இப்படி, ஏன்னா உங்களுக்கு நல்ல கேப் இருந்தது. அதனால் ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்தது. சரி எப்படியும் வந்து சேர்ந்தாச்சுப்பா அடிலேடு. இதுதான் பஸ் ஸ்டாண்டு, இந்த ஊர் பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்கு பாருங்கள். போகலாம் வாங்க வெளியில். குளிருதுங்க நல்லா. எனக்கு தெரிஞ்ச ஒரு 18-19 டிகிரி ரேஞ்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வெளியில் போனால் இது வந்துடும். ஓஹோஹோ, அப்படி போகணும். வாங்க. ஸோ கூகுள் மேப்பில் போட்டேன், காட்டிடுச்சுங்க. இங்கேருந்து கரெக்டாக 2.3 கிலோமீட்டர். இந்த பேக்கை வச்சுட்டு காலையில் நடக்க வேணாம், அரை மணி நேரம் நடக்கணும். பஸ் இருக்குது தானே, நம்ம பஸ்லேயே போயிடலாம். வாங்க. இப்படியே நேராக ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் அங்கே ஒரு பஸ் இருக்குது. பஸ் எடுத்தோம்னா 5 நிமிஷத்தில் போயிடலாம். நம்ம வந்து பஸ்ஸு கிளம்பிடுச்சுங்க. அடிலேட் பஸ்ஸு ஃபயர்ஃப்ளை டிப்போக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க காலியாக இருக்குது பஸ் ஸ்டேஷன். எவ்வளோ பெரிய சிட்டி, இது எதிர்பார்க்கல. பட் என்ன, கண்டிப்பாக காலையிலலாம் வந்து யாரும் செக்இன் தர மாட்டாங்க. இங்கெல்லாம் ஆஸ்திரேலியாவிலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. டைம்னா டைம் தான். இந்த ஹாஸ்டலில் வந்து ரூல்ஸில் என்ன போட்டிருந்ததுன்னா 12ன்னு போட்டிருந்தது. மற்ற ஹாஸ்டல்லாம் யூஸ்வலாக 3-4 தான் கொடுப்பாங்க. 12ன்னு போட்டிருந்தது. அட்லீஸ்ட் கேட்டு பார்ப்போம், அதிர்ஷ்டம் இருந்தால் கிடைக்கலாம். போய் ஜிம்முன்னு தூங்கிடலாம் ஒரு 3-4 மணி நேரம். இல்லை அப்படின்னா ரிசப்ஷன்லேயே அப்படி எங்காவது சோஃபா கீது இருக்கும், படுத்து தூங்க வேண்டியதாக. வேறு வழி இல்லை. செம்ம டயர்டு, தூக்கமாக வருது. நான் நைட் பஸ் போட்டேன், நல்லா தூங்கிட்டு போய் காலையில் ஜம்முன்னு இறங்கலான்னு நினச்சேன். ஒழுங்காக தூக்கமே வரல, டயர்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா இப்போ 4 மணி நேரம் தூங்கித்தான் ஆகணும், இல்லைன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது பயணத்தை. சரி பஸ் ஏறுவோம் வாங்க. அவ்வளோதாங்க, நடந்து வந்துட்டேன். ஸோ நைட் வியூ சூப்பராக இருக்குல்ல. இங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-7:30 மணிக்கு தான் விடியும். பயங்கரமாக இருக்குது சிட்டி பார்த்தா. F2 அந்த பஸ் ஸ்டாப்பு. இதில் 170 ஏறணும். இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது பஸ்ஸுக்கு. உட்காந்துருக்காங்க பாருங்கள். இதுதான் ஸ்டாப் F2 170 உர்ரபேன். இந்த பஸ் தான் ஏறணும். வெயிட் பண்ணுவோம். வந்துருச்சுங்க பஸ்ஸு. டிலே ஒரு 5 நிமிஷம், பட் ஃபைனலாக வந்துருச்சு. 170 உர்பரே. இங்கேயும் ஒரு கார்டு இருக்குது, மெட்ரோ கார்டு. பட் ஆனால் நம்மளோட கிரெடிட் டெபிட் கார்டே அக்செப்ட் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன். டன். அவ்வளோதாங்க. மெல்போர்னில் மட்டும்தாங்க நம்மளோட வழக்கமான கார்ட்ஸ் கிரெடிட் டெபிட் அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. வந்தாச்சுங்க, நம்ம ஹாஸ்டல் பக்கத்தில் வந்துட்டோம். அப்படியே இறங்கினோடனே ஆப்போசிட்லேயே ஹாஸ்டல் தான். அப்படி தான் போட்டிருந்தது. பொலைட்ஸ் எங்கேப்பா ஹாஸ்டலுக்கான இங்கே போட்டிருக்கு பாருங்க, அடிலேட் ட்ராவலர்ஸ் இன் ஹாஸ்டல். இதுதான் ஹாஸ்டலு. வெளியே யாரோ ஒருத்தர் படுத்திருக்காங்க. உள்ளே போக முடியாதா? இருக்காங்களா யாராவது? செக்இன் பண்ண முடியுமா? ப்ளீஸ் ஹாவ் யுவர் பாஸ்போர்ட் ரெடி ஃபார் ஸ்கேனிங் அண்ட் அரைவல். சரி, நான் செக்இன் முடிச்சுட்டு பேசுகிறேன். என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். கொடுப்பாங்களா இல்லை இதுலேயே உட்காந்துருக்கணுமா? அதில் யாரும் இல்லை. ரிசப்ஷன் ஹவர்ஸ் 10 AM. செக்இன் ஃப்ரம் 12 PM. சூப்பர். இப்போ 6 மணிக்கு வந்துட்டா கூட மணி 6:30. 10 மணி வரைக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க. இது மற்ற ஊர் ஹாஸ்டல் மாதிரிலாம் கிடையாதுங்க. ஆஸ்திரேலியாவில் இதை 24 மணி நேரம் செக்இன்லாம் கிடையாது. ரிசப்ஷனே மொத்தம் 10 to 2 தான், 5 to 6. கம்மியாக தான் வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? மேலே போய் படுக்கவும் முடியாது, ஏன்னா எல்லா இடத்துக்கும் டேப் இருக்கும். வெளியே தான் இங்கே உட்காந்து அட்லீஸ்ட்டு ஒரு மாதிரி ரிசப்ஷன் மாதிரி எங்கேயாவது பெட்டெல்லாம், பெட்டு கிடையாது, சோஃபா மாதிரி போட்டிருந்தாங்கன்னா படுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒருத்தர் வந்தார். அப்படி உள்ளே வந்து இந்த பக்கம் வந்தோம்னா உட்கார்றதுக்குலாம் இடம் இருக்குங்க. இங்கே உட்காந்துக்க சொன்னாங்க. 10 மணிக்கு குறைவாக ரூமில் விட முடியாதுன்ட்டாங்க. ஆஹா, இங்கே இருக்குங்க, இதில் படுத்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி ஒருத்தர் படுத்துருக்காங்க.